எரேமியா 16வது அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். சோதரம், என் கண்கள் அவருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகளின் முகத்துக்கு முன்பதாக மறைந்திருக்கிறதில்லை. அவருடைய அக்கிரமம் கண்களுக்கு முன்பதாக மறைவாக இருக்கிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சேலை குறித்து முதல்ல பார்த்தோம். அவன் மறைவாய் வைத்திருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் யோசனைகளை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் பாவம் என்று பார்க்கிறோம். இப்போ பார்வை, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த பார்வை இருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, வழிகளை யோசிக்கிற, மனுஷனை குறித்து பார்க்கிற எந்த பார்வை உங்களுக்கு இருந்தாலும் அது மறைமுகமான சோத்திர பாவத்தில் வந்து முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வந்து முடியும்? எப்படி வந்து முடியும்? மறைமுகமான பாவத்தில் வந்து முடியும். ஏன்னா கண்ணு பார்த்தாச்சுன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க? கண்ணு தான் பார்த்துச்சு. சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நோக்கினாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த வழிகளை பார்த்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை பார்த்து கண்ணு மெச்சினாலும், அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை பார்த்து கண்ணு யோசித்தாலும், அல்லேலூயா, 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 அது மறைமுகமான பாவத்தில் வந்து முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நான் பார்த்தது வேற யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நான் சந்தோஷப்பட்டது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து சோதனை கண்ணெடுக்காம பார்த்ததெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எப்படி? எனக்கு மட்டும்தான் தெரியும். அவையெல்லாம் இப்போ கர்த்தருக்கு முன்பதாக நல்ல அழகாக வரிசை நிற்கிற கொண்டே இருக்கு. அல்லேலூயா.